அது சிஸ்ரே. நான் இப்போது கல்கட்டாவில் இருக்கேன். ஃபுட்டு கூட பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 12 வருஷம் கழிச்சு திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கோயிலில். ஸோ அதுதான் பெருமாள் கோயிலில் பண்ணாங்க. நான் 48 days நான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸோ வெஜ்ஜினால அப்படியே மைண்டு ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ நான்வெஜ்னால் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை, இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். ஆர்டர் பண்ணி பர்கர் சாப்பிடுவேன். மெக்டொனால்ட்ஸில் பர்கர், கேஎஃப்சியில் பர்கர் கிங்ஸ் இருக்குது. ஸோ டாமினோஸில் பெப்பரோனி, சிக்கன் பெப்பரோனி, பீஸா இருக்குது. ஸோ வெஜ்ஜுனால என்ன வாங்குறதுன்னு அப்படியே கொலாப்ஸாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுது, ஸ்ட்ரகிள் ஆகுது மைண்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றே தெரியல வெஜ்ஜில். ஸோ சிம்பிளாக தான் வெஜ்ஜில் ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது ஒரு பர்கர் சாப்பிட்டா சிக்கன் பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பெப்சி ஆர் கோக்கு, எல்லாம் குக்கீஸு, ப்ரௌனி இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஆனால் நீங்கள் வெஜ்ஜில் நீ பர்கர் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த பேட்டி இருக்கு, பர்கர் பேட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா சொதப்போம். உள்ளே வந்து இந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இந்த பட்டாணி இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருப்பாங்களாம், சாப்பிட்றதுக்கு ஒஸ்ட்டாக இருக்கும். நீ என்னதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதனால தான் அந்த பக்கம் நான் போகல. ரீசனே இதுதான். வெஜ் பர்கர் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டா தான் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வெஜ்ஜு பொறுத்த வரைக்கும் பர்கரு ஒஸ்ட்டு. ஆனால் சபையில் ட்ரை பண்ணலாம். ஆம்பர்கர் இருக்குது சபையில், ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கும் சபையில். ஆனால் இங்கே சபை எங்கே இருக்குன்னே தெரில. ஆனால் சர்ச் பண்ணணும், ட்ரை பண்ணணும், சர்ச் பண்ணணும். ஜொமேட்டோவில் சர்ச் பண்ணணும். ஆனால் சபை இருக்கும், ஏன்னா சிட்டியில் இருக்கிறதுல சபையில் இருக்கும். ஆனால் பாஸ்கின்ஸ் அண்ட் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் வந்து நான் வந்து அங்கே பார்த்தேன். இங்கே நியர்பை இல்லை, ஆனால் அது ரொம்ப லாங்கில் இருக்குது பாஸ்கின்ஸ் அண்ட் ராபின்ஸு. இன்னொரு 2 days இருக்குது, எங்கே போகணுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். மாகாளி டெம்பிள் போனேன், அப்புறம் லக்ஷ்மி நாராயணன் டெம்பிள் போனேன். இது 2 சூப்பராக இருந்துச்சு, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஸோ மீதி ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணேன். அன்டில் திஸ் இஸ் பை ஃபேமிலி.